ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 40 இன்ச்சு ப்ளவுஸு ஃப்ரண்ட் சைடு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் நம்ம பேக் சைடு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரில் நான் காமிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்டில் என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு வச்சுக்கலாம். பேக் சைடில் என்ன அளவு பாருங்கள். நான் உங்களுக்கு தனியாக ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். பேக் சைடு என்ன அளவு எடுத்திருந்தீங்களோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் எடுக்கணும். இப்போ இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சுனா நீங்கள் 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு வைக்கலாம். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 2.25, அதோட 1 இன்ச்சை கூட்டி 3.25க்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். 30 இன்ச்சு அளவு அப்படின்னா 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். முன்கழுத்து 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு வரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம். 6 இன்ச்சு எடுக்கிறேன். இப்போ இங்கே 2.5 வச்சுருந்தேன். இங்கே நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு வளைவு நல்லா அழகாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம். அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் உயரம் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதே 6 இன்ச்சுக்கு வச்சு கோடு போட்டுக்கலாம். ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த 5.25 இன்ச்சை வச்சு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம பேக் சைடு 1.25 இன்ச்சு வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு அதோட 1/2 இன்ச்சை கம்மி பண்ணி 1 இன்ச்சு வச்சுக்கணும். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம டாட்டோட அளவு வர அளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதோட 1 இன்ச்சு மட்டும் கூட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இங்கே ஷோல்டரில் இருந்து இங்கே வர பட்டிக்கு வர இங்கேருந்து அளவெடுக்கிறப்ப நல்லா துணியை நல்லா இழுத்து வச்சுட்டு இங்கேருந்து இந்த டாட்டை அப்படி பிடிச்சிட்டு இது வர என்ன அளவு இருக்கோ அதோட 1 இன்ச்சை கூட்டிக்கோங்க.
13 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 13 இன்ச்சுக்கு வச்சு கோடு போட்டுக்கலாம். எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்கள் இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து நீங்கள் மார்பு சுற்றளவு வந்து அதில் வந்து 8.5 இன்ச் எடுத்திருப்பீங்க. 30 இன்ச்சு ப்ளவுஸு பாருங்கள். 30 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணால் 7.5 இன்ச்சு. அதோட நம்ம கீழே பேக் சைடுக்கு கீழே வந்து இருக்கிறதுக்கு 7.5 இன்ச்சு. இங்கே மார்பு சுற்றளவு வந்து 1 இன்ச்சை கூட்டி 8 இன்ச்சு வச்சுக்கிறோம். இப்போ அதே இது இங்கே குறிச்சிக்கிறலாம். 7.5 இன்ச்சுனா 8.5 இன்ச்சு. குறிச்சிட்டு இங்கேருந்து அந்த இதில் வந்து நம்ம 1.5 இன்ச் விட்டுருந்தோம். இதில் 2 இன்ச்சு எதுக்காகனா இங்கே நம்ம டாட் பிடிப்போம், அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து அளவு எடுத்துக்கலாம். 30 சைஸ்க்குள்ள அளவுனா 3.25 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 31 32 இந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் 4 இன்ச்சு வைங்க, கரெக்டாக இருக்கும். 3.25 வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து 3.25, அதே மாதிரி இங்கேருந்து 2 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த கோட்டை இங்கே ஜாயின் பண்ணிடலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாட் எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து டாட் பிடிப்போம். கொக்கி சைடு உள்ள பக்கம் இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இது ரெண்டையும் சமமாக வச்சுக்கோங்க.
வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே அதை சிசர் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கழுத்து சைடு மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி வச்சு கரெக்டாக இந்த மார்க்கில் வந்து சமமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே இதை இப்படி சமமாக மடிச்சுக்கலாம். சமமாக மடிச்சுட்டு பாருங்கள், இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இது 2வது டாட்டு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. 3வது டாட் வந்து பாருங்கள், 3வது டாட் வந்து இங்கேருந்து கிராஸாக வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் தைக்கிறப்ப இது ரெண்டையும் தைச்சிங்கன்னா 3வது டாட்டு கிடச்சிரும். இப்போ இந்த டாட்டில் இருந்து பாருங்கள், இங்கேருந்து 3.25 வச்சுக்கோங்க. இங்கே கீழே அளவு எடுத்துருந்தீங்களா அதே அளவு வச்சுக்கோங்க, ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், இது ரெண்டுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1.25 இல்லை 1 இன்ச்சா அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1.25க்கு மார்க் பண்ணுறேன். இங்கே 3 இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து 1.25 வச்சுருக்கேன், இங்கேருந்து 1.25 வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர ஒரு கோடு கிராஸாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் மேலே கழுத்து வெட்டியிருப்பீங்க, இங்கேருந்து இங்கே குறித்தது வர கிராஸாக வெட்டிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்னா அந்த இதுலேருந்து இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.